ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் கிரிஞ்சு மச்சானா. ஐயோ ஃபோன் பண்ணியே சாவடிப்பானே. சரி என்னன்னு கேட்போம். சொல்லுடா கிரிஞ்சே. மச்சி ஒரு பிரச்சனைடா, சீக்கிரம் என் வீட்டு திருமணிக்கு வாடா. ஏன்டா என்னாச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல நான் சொன்ன இடத்துக்கு கூட ப்ளீஸ்ரா. இதோ வரேன்டா இன்னும் 5 நிமிஷத்தில் வண்டி எடுத்து வந்துடுறேன். என்னடா கையில் பேக்கோட நின்றுருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? சொல்கிறேன், பேக் எடுத்து வை. இதே பேக் எடுத்து வைடா. இப்போ வா. நானும் வரேன்டா, இருடா. டேய் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? சொல்லி தொலையாண்டா. அது ஒன்றும் இல்லைடா, நான் ஒரு பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன்டா. என்னடா நின்ட்ட? உனக்கு லவ்வா? யாரா ஆளு? அது அப்புறம் சொல்கிறேன். எங்கள் அப்பா நல்ல மூடில் இருக்கிற நேரமாக பார்த்து என் லவ் மேட்ரு ஓப்பன் பண்ணிட்டேன். சரி ஏமாச்சான், நான்லாம் லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பாடா. அதெல்லாம் ஒன்றுலடா, அதெல்லாம் இந்த வயசில் வர்றது தானே. அதுக்கு போய் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து என்னை அடி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கடா. அடப்பாவமே. அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நீ வெளியில் வந்தது வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. சந்தோஷம். சரி இப்போ என்ன பண்ணுறதா ஐடியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அங்கே போகலாம். ஆனால் கவலைப்படாத மச்சான், உங்கள் அதில் நான் சேர்த்து வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஆனால் எக்காரன்ஸு கொண்டு எண்ணெய்கிட்ட மட்டும் மாட்டவே கூடாதுடா. ஏன்? டேய் அவன் ஒரு சுத்த சைக்கோடா. அவன்கிட்ட மாட்டேன்னு வை, அவ்வளோதான் உப்பு கொண்டை போட்டுருவான். சரி பார்த்துக்கலாம் வா. மச்சி ஒரு சின்ன ஹெல்ப்டா. சொல்லுடா. நம்ம கிரிஞ்சு மச்சான் இருக்கான்ல, ஆமா. அந்த நாய் வீட்டில் பிரச்சனை சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான்டா. அடங்குமால, நம்ம கிரிஞ்சு மச்சான் அவ்வளோ பெரிய வேலை பார்த்தது. சரி எங்க அவன்? இப்போதைக்கு என் கூட தான் இருக்கான். நீ ஒரு 2 நாள் இவனை வீட்டில் வச்சுக்கங்க. அபிபி கம் டு திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஏன்? நான் ஊர்ல இல்லை ப்ரோ, வரதுக்கு எப்படியும் 1 வீக் மேலே ஆகும். ஐ எம் ஸோ சாரி. அப்படியா? சரி ரைட்டு மச்சி. இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சரிடா, ஒரு 2 நாள் என் வீட்டுக்கு வேணா வா. அப்போது என்னை தலைமறைவாக இருக்க சொல்கிறியா? எதை? இங்கே பாரு, மானமுண்டு ரோசமுன்னு வாழ்கிற வீர பரம்பரை நாங்கள். எனக்கு ஒன்றும் தலைமறைமாக வாழணும் அவசியம் கிடையாது. எங்கள் அப்பா முன்னாடியே வாழ்ந்து வளர்ந்து யாரை கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா முன்னாடியே வந்து நிற்பேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். புரியுதா? அப்படியா? வாழ்த்துக்கள். நான் கிளம்புறேன். டே தனியாக விட்டு போகாதடா. இப்போ என்ன தான் பண்ணுறதா உனக்கு ஐடியா? இங்கே பாரு, மானமுண்டு ரோசமுண்டு வாழ்கிற பரம்பரை நாங்கள். ஏதாச்சும் வாய முடியும். இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அடுத்த சொத்துக்கு என்ன பண்ணுவேன்? காசு எவ்வளோ வச்சுருக்க? காசா? அதெல்லாம் பார்ட் டைம் ஜாப்பில் சம்பாரிச்சிக்க வேண்டியது தான். ஊம்பணும் போயிட்டு. என்ன மச்சான் அவ்வளோதானா? சரி இரு, பொறுமை யோசிப்போம். டே எங்கள் அண்ணன் கால் பண்ணுறான்டா. பேசுகிறதா இருந்தால் பேசு. ஹலோ. ஏய் எருமாடு, எங்கடா போய் தொலைஞ்ச? நான் எங்கே போய் தொலைஞ்சேன்? உனக்கு என்ன? ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. இப்போ நீ எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்க? எது ஒழிச்சுன்னு இருக்கிறேண்ணா? இதோ பாரு, மானமுண்டு ரோசமுண்டுன்னு வாழ்கிறவன் எங்கள் அப்பா முன்னாடியே வாழ்ந்து ஆளை கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா முன்னாடியே வந்து நிற்பேன். அடுத்து நீ பண்ணதெல்லாம் ஒரு லவ், அதுக்கு மானமும் ரோசமும் வேண்டி கிடக்குது உனக்கு. என் லவ் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேறீங்களே. நீங்கள் யாரும் எனக்கு வேணாம், நானே என் வழியை பார்த்துட்டு போகிறேன். டேய்
நீங்கள் கூட தான் என்னை யாரும் புரிஞ்சுக்கல. நாலு பிள்ளை ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தா நீங்கள் தான் காரணம். டேய் யாரா அது பக்கத்துல? யாரும் இல்லையே, நான் தனியாக தான் இருக்கேன். டேய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருக்க? ஐயோ அவன் பேர் மறந்துட்டேனே. எது ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேனா? இந்த பாரு, மானம்ண்டு ரோசமுண்டுன்னு வாழ்றவன், எனக்கு எவன் தெய்வம் தேவையில்லை. டேய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருக்க? இல்லைடா. டேய் நீ அங்கே தானே இருக்க? உண்மையாக சொல்லு, வந்தேன்னா 2 பேரையும் வெளுத்து போடுவேன். இல்லவே இல்லை. நான் நம்ப மாட்டேன், நீ அங்கே தான் இருக்க. நம்ப மாட்டல? இல்லை மாட்டல? மாட்டேன். ஃபோனை வீடியோ கால் வரேன். டேய் வீடியோ கால் பண்ணாதடா. டேய் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக சொன்னா நம்பாமல் இருக்கிறான்டா அவன். டேய் நீ வீடியோ கால் பண்ணா நீ இருக்கிற தெரிஞ்சுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வீடியோ கால் பண்ண தான் போகிறேன். டேய் பண்ணாதடா பண்ணாதடா பண்ணாதடா. படப்படா. ஐயோ நம்மளே மாட்டி விட்டு பார்க்குறானே. இங்கே பாரு, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், அடித்து சொல்கிறேன், உன்னால் நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் போக போகிறேன். பாய். என்ன பைத்தியம், சொல்ல சொல்ல கேட்காம வீடியோ கால் பண்ணுற? அவன் கண்டுபிடிச்சி வந்தால் என்னடா பண்ணுவேன்? அவனுக்கு இந்த இடம்லாம் தெரியாதுடா. கண்டுபிடிச்சி வந்தால் 2 பேரும் காலி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆமாம் நீ வீட்டு விட்டு வந்தது வாழ்கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ மச்சான் சொல்லலடா, இதோ இப்போ சொல்லிடுறேன். ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. அது ஒன்றும் இல்லை, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். மச்சான் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் போய் சொன்னா அப்பா அடி பிரித்து மேய்ச்சிட்டாருமா, அதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். எங்கே வாழை காட்டி யாருன்னு பார்க்குறேன். டே வேணாண்டா வேணாண்டா, யார் கூட பேசுண்டா. குட்ரா. டே இருடா. என்னடா இது? ஏன் மச்சான்? டேய் இது நருட்டோவில் வர சாக்குரா கேரக்டர்டா. ஆமாம், அவ்வளோதான் நான் பண்ணுறேன். ஏன் எதாவது பிரச்சனையா? டேய் டேய் இங்கே பாரு, இங்கே பாரு, என்னத்தில் என்ன மாண்புமிகு மடப்பண்ணல் எழுதி விட்டுருக்கா. மயிறு நீ பண்ணதெல்லாம் ஒரு லவ், இல்லை வீட்டு விட்டு வர ஓடி வரியா நீ? மாட்டு மேலே மாதிரி இப்படி பண்ண மாட்டான்டா. ஏன்டா என் உயிரை வாங்குற? நீ கிரிஞ்சு மச்சான்டா, கிரிஞ்சு கூதியா. சை. ஆனால் என் லவ் ட்ரூ லவ் மச்சான், நீ தாண்டா சேர்த்து வைக்கணும். செருப்பு பிஞ்சிரும், சூத்த மட்டும் வீட்டுக்கு போடா. டே போதரா, தனியாக இருப்பேன், கூடறா. டேய் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் போய் கொடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. சரி போயிட்டு சீக்கிரமா வா. இவனை வச்சுக்கிட்டு நான் அப்போவே சொன்னேன் வீடியோ கால் பண்ணாதடான்னு. கேட்டியா? ஆனால் வீட்டை விட்டு போகிற ஐடியா நீ தான்டா கொடுத்த. அடங்கும்மால